ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இது நம்ம ஈஸியார் விஜய் விலாக்ஸ். ஸோ நம்ம இப்போது ஸ்ரீநகரில் ஒரு ஒரு தெரிஞ்சவர் இல்லை, அவருக்கு அந்த பக்கம் வந்தார். ரூம் வேணும்னு சொன்னேன், வந்து கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டார். நல்லாயிருக்கு, ஓகே. 1000 rupeesக்கு ஒர்த்து தான். ஸோ இங்கே போட் ஹவுஸ்லாம் இருக்குங்க, போட்லாம் ட்ராவல். நான் நடந்து போகிற இடம் தெரியுதுங்களா? ஸோ இங்கே தண்ணியிலலாம் நடந்து போகிறதுக்கான வழி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு, ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு, பசி எடுக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போனேன், சாப்பிட்டு வரலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி நிற்கிறாங்க. பட் அது என்னன்னா இந்த ஒரு 2 month மட்டும் தான் இது கிடைக்குமா. ஸோ அதுக்கப்புறம் இது இருக்காதான். பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். நான் பேரிச்சம்பழம்னு நினச்சி வந்தேன், பட் ஆனால் இது பேரிச்சம்பழம் கிடையாது. இங்கே பாருங்கள், ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இது வாங்கியிருக்கேன், பட் இது நான் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம். பாருங்க எப்படி இருக்குன்னா, முந்திரி மாதிரி இருக்கு. முந்திரி கொட்டை நம்ம சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதே தான். முந்திரி டேஸ்ட் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், பட் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்குது. நேம் பையா, நேம் செஸ்ட்நட். ஸோ நீங்கள் வந்து காஷ்மீர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே ஒர்த்து தான், சூப்பராக இருக்குது. நான் பாருங்கள், நைட் ஒன் வெரி குட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போட் ரைடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டு போகிறாரு. நம்ம போட் ரைடு போவோம். எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம், போட் ரைடு போகலாம். போட் ரைடு போட்டிங் இருக்கு. ஸோ இங்கே போயிட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் சாப்பிடுவோம். எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து போட் ரைடு போயிட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. Where are you from? I am from Tamil Nadu. Tamil Nadu. This is not good. Tamil Nadu. ஸோ நம்ம இதுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய 10,000 கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இப்போ 400 வந்திருக்காங்க. நம்ம 400 பேசியிருக்கோம். ஸோ இங்கே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இருக்குது, இந்த வில்லேஜ் மார்க்கெட் இதெல்லாம் இருக்குது. நம்ம அங்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்துடுவோம். எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பையா? This is very long size. I have 400 only. Only 400. You go look around. Okay. Okay. நம்மளை ஏற்றும் போது ஒன்று பேசுவாங்க, நம்மளை ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் பேசிட்டு ஏறுங்க. நான் அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்க திதி அவனுக்கு இதை அவ்வளோதான் காட்டுவானுங்க. இதை காமிச்சிட்டு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தூரம் இருக்க மாதிரி சொல்லுவானுங்க. ஆனால் இவ்வளோ தான் பார்த்துங்க. இதெல்லாம் ஏன்னா நாளைக்கு நீங்கள் வரும்போது என்ன மாதிரி ஏமாந்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்காக ஒரு தடவை ஏமாந்து காட்டுறேன் பாருங்க. பட் ஆனால் வந்து போட்டில் தனியாக இந்த டைமில் இந்த கிளைமேட்டில் போகிறது நல்லா இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்காரா ரைட், ஸ்ரீநகர் சிக்காரா லோட்டஸ் லேக்கா, அதாவது தாமரை அந்த இது. ஸோ பாருங்கள், அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்திருப்பாங்க. அது வந்து இல்லாத கதையை விட்டு அங்கங்கே நம்மளை பேசி. ஆனால் போட்டு ஏதோ ஒன் சைடில் போகிற மாதிரி இருக்குது. நீச்சல் தெரியாத பூசா வந்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் போகணும். Nice place you will show. But night no light. The light is coming. Big lake. Big lake is nice place. Nice place you told 400 rupees. After that told the extra money. What you have? 400 rupees. No. Very long, you know. No. Hungry. Go to drop with me. Okay. ஸோ வரத்துக்கு முன்னாடி எல்லாமே பக்காவாக பேசிட்டு வாங்க. ஏறினதுக்கு அப்புறம் கடைசியாக எவ்வளோ தருவோம் நம்ம வந்து கேட்டுட்டு, நோ கடைசியாக எவ்வளோ தருவோன்னு கேட்டு நம்மளை வந்து இப்போ நம்ம இடத்துலாம் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பானுங்க. நம்ம போய் இப்போ அழகாக அவங்க சொல்கிற இடத்துக்கு நம்ம நடந்தே ரோட்டில் போயிட்டே சாப்பிட்றலாம். அந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ளோட்டிங். இந்த இது நீங்கள் வந்து இதில் தான் போகணுன்னு கிடையாது, நீங்கள் நடந்தே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்தாலுமே நீங்கள் வந்து சும்மா போட்டில் போகிறதுக்காக ரவுண்ட் அடிங்க. எந்த வகையிலலாம் உங்களை வந்து ஸ்கேம் பண்ணணும் தான் பார்ப்பாங்க தவிர யாருமே ஓகே உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நல்லது பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இது வந்து ஏதோ தலேஷ் மார்க்கெட்னு சொல்கிறாரு. இது வந்து என்னன்னு தெரியல, சொல்கிறார் தலேஷ் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஃபுல்லாகவேங்க இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பாருங்கம்மா, கடைக்கு வராரு ஒருத்தர். கடையில் நிற்கிறாரு, போட்டு வச்சு நிற்கிறாரு. இது கடைக்கு போகிறதுக்கு போட்டில் தான் போகிறாங்க.
ஸோ இது வந்து லேக்லேயே இருக்கிற இந்த வீடுங்க தான் போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா யாராவது லோக்கல் கைடை கூப்பிட்டுவாங்க. இல்லை என்ன மாதிரி நீங்களும் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னா நான் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக செலவு பண்ணுறேன், அதனால ஒன்றும் கிடையாது. நீங்களும் என்ன மாதிரி வந்து இது ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாறணும்னு நினச்சிங்கன்னா தனியாக வாங்க. இல்லைனா வந்து யாராவது லோக்கலால் கூப்பிட்டு போங்க. அதை பாருங்கள், இந்த போட்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்ட்டி பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. இதை பார்ட்டி பண்ணுற ஒரு போட்டு மாதிரி இருக்குது இதெல்லாம். பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக வீடு கிடையாது. இந்த படிக்கட்டுலாம் வச்சுருக்கு ஒரு போட்டு. ஸோ இந்த போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோட்டல் மாதிரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ட்ரைவ் பண்ணுவாங்க, லாங்காக போவாங்களே அந்த மாதிரி ஒரு இடம் போல் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணோம். இங்கே வரதுக்குன்னா கப்புலாம் வாங்க, கப்புலாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விளாகருக்கு ஓகே, விளாக் பண்ணுறதுக்கு வரவங்கள, பட் வந்து என்ஜாய் பண்ண வரீங்க கப்புலாக வாங்க, சோலோவாக வராதிங்க, நல்லா இருக்காது. கப்புலாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், இதெல்லாம் போட்டு, நீங்கள் இந்த போட்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி சுற்றலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே போட்டு தாங்க, எல்லாம் சுற்றினே தான் இருக்கிறானுங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குல்ல, பிரம்மாண்டமாக தண்ணியில் ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் அது போட்டு இதில் வந்து ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போவாங்க ரொம்ப தூரத்துக்கு, 1 டே 2 டேஸ் ட்ரிப்பு போவாங்கள்ல அந்த மாதிரி அதுக்கு அதெல்லாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கப்புலாக வாங்க, ஃபேமிலியாக வாங்க. ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை ஸ்னோவில் விளையாடணுன்னே, நம்ம இப்போ வந்து ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஜிப்லைனில் போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. எல்லாமே உங்களுக்காக, உங்கள் கண்முன்னை கொண்டு வரதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இங்கே கிடைக்கிற ஃபுட்டு தான். இங்கே வந்து ரோட்டி, சன்னா மசாலா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி இருக்குது. நான் பூரி தான் சாப்பிட்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் சட்னி ஒன்று கொடுத்துருக்காங்க, அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. இந்த க்ரீன் சட்னி இருக்குல்ல, ஸோ இங்கே எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்றாங்க. வெறும் பச்சை மிளகா, உப்பு இந்த மாதிரி தான் போடுறாங்க. சூப்பராக இருக்குது. குல்மார்க் போய்ட்டுருக்கோம். இந்த குல்மார்க் வந்து டேரெக்டாக ஸ்ரீநகர்லேருந்து வண்டி எதுவும் இல்லை, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிக்ஷா ஆட்டோவில் போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேப் மாறணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வண்டி மாதிரி தான் வந்து குல்மார்க் போகணும். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு கடையில் போயிட்டு எனக்கு ஒரு இலந்த பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லா கடையிலையும் ஆப்பிள் கேட்டால் ஆப்பிள் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கேட்கவே வேணாம், அவங்களே கொடுத்துட்றாங்க. நீங்கள் வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும், கொடுத்துட்றாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பிள் இல்லை, இது பாருங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து டான்மார்க் அப்படின்னு அங்கேருந்து தான் வந்து குல்மார்க் வந்து கேப் பிடிச்சிப்போம். ஸோ நான் வந்து பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து டேரெக்ட் கேப் பிடிச்சோம் அப்படியே போகலாம். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்போம். மொத்தமாக வந்து 300-400 அதை பார்த்துட்டு வந்து அதுக்காக தான் நம்ம ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்களா இல்லை வந்து லேம்போ ஒன்று ஓடுறாங்களான்னு தெரியல, இந்த ஓட்டு ஓட்டுறாங்க முடியல, என்னால் ஓட்டு கரெக்டாக. இத்தனைக்கும் பேட்டரி வண்டி தான். இவனுக்கிட்ட தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வண்டியை கொடுத்தோன்னா போட்டு தலைகளை கவுத்து வாங்க போகுது. இந்த கேபில் பார்த்தீங்கன்னா டன்மார்க் போகிறோம். ஸோ டன்மார்க்லேருந்து அடுத்த வண்டி பிடிச்சி அடுத்த வண்டியில் தான் வந்து நம்ம குல்மார்க் போக முடியும். ஸோ டன்மார்க்கில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து குல்மார்க்கு வேறு ஒரு கேப் பிடிச்சி போகணும். குல்மார்க் போகணுன்னா வேறு ஒரு கேப் பிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், வாயிலேருந்து புகை தள்ளுதுங்க. இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரிலாம் புகை வருது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குல்மார்க் போகிறோம். அதுக்கு வேறு ஒரு கேப் பிடிச்சி தான் போகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் காட்டுறேன்.